வணக்கம். இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு கேப்ஷன் பார்த்தேன். விஜயோட ரசிகர் ஒருத்தர் அசெம்பிளியில் அரக்கர்களை வதம் செய்த அரசனே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மாதிரி ஒரு வேலை கொடுத்து விஜயை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஏன்னா மீசை வச்ச முருகன், அவ்வளோதான் வித்தியாசம். அதோடு நிறுத்திருக்கூடாது. அதாவது ஆன்னு கொண்டு போயிருக்கணும். அசெம்பிளியில் அசுரர்களை அதகலம் செய்த அரசனே, அழித்த அரசனே அப்படின்னு ஏகன முகனையாக எதுகை முனையாக பேசியிருக்கலாம். அப்புறம் இவரை உதயநிதியை கண்ணாப்பினான்னு சொல்லலாம், சூப்பராக சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவர் பேர். உதயநிதியை ஓட விரட்டியவரே, உதயநிதியை ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் செய்தவரே, உதயநிதியை உதாசீனப்படுத்தியவரே, உதயநிதியை உடுக்கை அடித்தவரே, உதயநிதியை ஓரங்கட்டியவரே, உதயநிதியை உடும்பு பிடியாய் பிடித்தவரே இப்படின்னு நிறைய சொல்லலாம். செந்தில் பாலாஜியை டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் சம்பாதிக்காமல் தடுத்தவரே, இந்த மாதிரி. அப்புறம் இவரை நம்ம ஸ்டாலினை சந்துக்குள்ளேயே வைத்தவர். அது கோபாலபுரம் சந்துக்குள்ளேயே இருக்கார் இல்லையா, அசெம்பிளியில் எம்எல்ஏ ஆக்கி விட்டுருந்தீங்கன்னா அவர் வந்திருப்பார். அவரை நீங்கள் வர விடலை, பாவம் அங்கேயே இருக்கார். இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கேயில் 75 வயசுக்கு மேலே யாரும் பதவிக்கு வரக்கூடாது, 70 வயசுக்கு மேலே பிஜேபி மாதிரி கொண்டு வராங்க. அந்த வட்ட செயலாளர் வண்டு முருகன், இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் இந்த வயசு வரம்புன்னு அதில் பழைய பிரிச்சாளிகள் துரைமுருகன்லேருந்து நிறைய பேர், ஏவா, வேலு, கே எஸ்எஸ்எஸ்எஸ்ஆர்ஆர்னு இந்த ஏபிசிடியாக ஒன்று ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர் எம்ஜிஆரோட விசுவாசி. ஒரு காலத்தில் அவர் முதல்ல ஆசிட் ஊற்றினாங்க, விருதுநகர்காரன்னு நினைக்கிறேன். அந்த தழும்பு இன்னும் இருக்குது. இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இப்போ நல்ல முடிவு தான். பட் முதல்வர் பதவிக்கு மட்டும் ஒரு கெடு வச்சா மாதிரி தெரியல. ஏன்னா முதல்வர் பதவி 3 தடவைக்கு மேல் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. மற்ற பதவிக்கெலாம் 3 தடவைக்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க 3 ஜென்மத்துக்கு இவங்க தான் வருவாங்க. அண்ணாதுரை பாவம் என்ன கடன் பட்டாரோ தெரில, அவர் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கட்சி இவங்க ஃபேமிலிக்கு தாரம் பார்த்து கொடுத்துட்டாரு. ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர் உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதின்னு நீங்கள் துன்பநிதி ஆகிடுவீங்க. பட் இனிமேல் வருவாங்களான்னு தெரில. பட்டு மக்கள் எப்படின்னா, இவர் விஜய் பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி இப்படிலாம் காமிச்சுட்டுலாம் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. பர்ஃபார்ம் பண்ணலாம். அவருக்கு ஒரு நல்ல சான்ஸு. ஏன்னா நானும் நீங்களும் வர முடியுமா? ஒரு 12 பேர் தான் வந்திருக்காங்க இது வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு. நல்லது பண்ணுவார்னு கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்கு பெருசாக விஜய் பிடிக்காது. ஏன்னா நடிக்கவே இல்லை, என்னடா இதுவரையும் நடிக்கவே இல்லை, கடைசி படமாச்சு நடிச்சிடுவாரான்னு பார்த்துருவேன்னு நினச்சேன். கடைசி படத்தில் சுமாராக நடிச்சிருந்தார். பட்டு அசெம்பிளிலேயும் அதே மாதிரி நடிக்காமல் தான் இருக்கார். திரைப்படத்தில் எப்படியோ அதே மாதிரி அசெம்பிளியில் நடிக்காமல் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இது மாதிரி போக்கர் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்குறோம், எதுக்குமே எக்ஸ்ப்ரெஷன் காமிக்காமல் அப்படியே இருக்கார். அந்த மம்முட்டியெல்லாம் அப்படி தான், பெருசாக அவரோட எக்ஸ்ப்ரெஷன் வேரியேஷன்லாம் கிடையாது. போக்கர் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்க அப்படியே இருக்கார். அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. காரியத்தில் காமிங்க, அவ்வளோதான். யாரும் லஞ்சம் வாங்க விடாதீங்க. எல்லாரையும் தடுக்க முடியாது, லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, பட் குறைக்க முடியும். அதுதான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இவங்களை தாண்டி 60 வருஷமாக இவங்களே ஆண்டுன்னு இருந்தாங்களே, இவங்களுக்கு வேறு ஒருத்தர் ஆட்சிக்கு தாங்க முடியல. விஜய் நம்பியிருக்க மாட்டார், நான் வந்துடுவோன்னு. வந்துட்டார். இதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ் பண்ண ரஜினிகாந்த்லாம் மிஸ் பண்ணிட்டார். இல்லைன்னா அவர் வந்திருக்கலாம். அவர் நினச்சாரு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி நம்மளால் வர முடியாதுன்னு. ஒருவேளை இப்போ தனுஷும் அண்ணாமலையெல்லாம் வந்தாலும் டிஎம்கேவே இருக்காதுங்கிறாரு. விஜய்க்கு ஒரு ஜோசியர் இருக்கார்ல ஒருத்தர், அவர் கூட ஒரு அரசாங்க பதவி கொடுத்தாரு. அப்படியே பின்னாடி சப்பையிலே வச்சு அடித்து அமிச்சிட்டாங்க சொல்கிறார். அது ஒரு நிஜமாக இருக்கலாம். திராவிட கட்சிகளே ஒழிஞ்சு போய் தனுஷ் பெரிய ஆளாக வரலாங்கிறாங்க. அதாவது சிஎம் அவர் வரான்னு தெரியாது, பட் ஒரு நல்ல ஒரு ஆப்போசிஷனாக இருக்கணும். எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வரணும், ஆப்போசிஷன் லீடரும் சிஎம்மாவும். ஏன்னா படித்தவர், படித்தவங்களுக்கு நம்ம பொதுவாக பதவியை கொடுக்க மாட்டோம். அது தற்குறிகள் அல்லக்கைகள்னால அதுக்கு கண்டிப்பாக நாம் தான். அது சந்தேகமே கிடையாது. அண்ணாமலைக்கு ஏற்கனவே இப்போ 10 lakhs பீப்புள் என்ரோல்டுன்னு சொல்கிறாங்க. நல்லது, அப்படியே தொடரட்டும். வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.